ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அண்ணி. என்ன நிலா, நேற்று ஃபோன் பண்ணனே ஏன் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ ஃபேமிலியோட பொண்ணு பார்க்க போயிருந்தோம் சேரன் அண்ணாவுக்கு அப்படிங்கிறாங்க. என்னது, ஃபேமிலியோட போனீங்களா? அப்போ அது உன் ஃபேமிலினா நாங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணி, அது ஃபேமிலியே இல்லை சொல்லப்போனால். ஏன்னா பொறுக்கித்தனமாக அண்ணங்காரன் அடிக்க வர்றேன், அப்பா பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சு வைக்க பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு குடும்பமாக? இங்கே என் மனசு அறிஞ்சு எல்லாருமே என் மனசுக்கு எதுவுமே தப்பாக நடக்காத அளவுக்கு என்னை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் கவனித்து பார்க்குறாங்க. இவங்க குடும்பமா இல்லை அது குடும்பமா? அதனால் இவங்க எனக்கு பார்த்து பார்த்து செய்கிறதுனால இந்த குடும்பத்துக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ஃபேமிலியோட பொண்ணு பார்க்க போனோம் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா சொல்கிற? நான் கேட்ட வரையிலையும் அந்த குடும்பம் அவர் கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனவர் அவங்க அப்பா, அங்கே பொண்ணு ராசி இல்லாத வீடு அப்படின்னு தானே நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அப்படித்தான் நினச்சேன். ஆனால் இங்கே பார்க்கையில் அது எல்லாமே பொய் அப்படின்னு தெரியுது. ஏன்னா செய்யாத குற்றத்துக்கு நடேசன் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. இங்கே அவங்க அம்மா இல்லாத ஒரே காரணத்துக்காக கூட பிறந்த தம்பிகளை தான் பெத்த பிள்ளைய மாதிரி நினச்சி வளர்த்து அன்பு காட்டி இன்றைக்கி ஒரு ஆளாக்கி விட்டுருக்காரு சேரன் அண்ணா. அப்படியாப்பட்ட பாசத்துக்காக உள்ள குடும்பம் இது. இதை தப்பாக எப்படித்தான் சொல்ல மனசு வந்துச்சுன்னு தெரியலை. எல்லாரும் ஒரு கட்டுக்கதையை கட்டி அந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கியிருக்காங்க. அந்த கெட்ட பேரை நான் தொடச்சி எடுக்கணும் தான் நான் இங்கே இருக்கேன். அதனால் இந்த குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து தான் அந்த குடும்பத்தை விட்டு நான் வெளியேறுவேன் அப்படிங்கிறாங்க நிலா. என்ன சொல்கிற நிலா, உண்மையிலே அவங்க நல்லவங்களா அப்படின்னவும், ஆமாம் நீ நம்ம நினச்சதெல்லாம் தப்பு, இங்கே பார்க்கையில் தான் இவங்க அன்புக்காக ஏங்குகிற குடும்பம்ன்றது தெரியுது. அதனால் இந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அண்ணி எனக்கு ஒரு வேலையாக இருக்கேன், நான் உங்களுக்கு நேரம் கிடைக்கல கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அவங்க அண்ணி. இங்கே சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் ஜோதி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணவும் பல்லவன் சொல்கிறாரு, அண்ணா ஃபோன் பண்ணுறாப்புல, நீ போய் பேசிட்டு வா அப்படிங்கிறாப்புல. அந்த நேரம் தயங்கி உக்காந்துருக்காரு. அந்த நேரம் பாண்டியன் சொல்கிறாரு, இப்படி தயங்கி இருந்தேன்னா எப்படி நீ குடும்பம் நடத்துவ, ஒழுங்காக எழுந்திரிச்சு போய் பேசு அப்படிங்கிறாப்புல. உடனே ஃபோனை வாங்கிட்டு வெளியில் பேச ஆரம்பிக்கிறாரு. ஜோதி நினைக்கிறாங்க நம்மளை பற்றி ஏதாவது ரொமான்டிக்காக ஏதாவது பேசுவாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட வந்த பதில் பூராமே சமையலை பற்றியும் மேஸ்திரி வேலைகளை பற்றியும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அது அவங்களுக்கு போர் அடிக்குது. ஆனால் வெளியே காட்டிக்கிற முடியலை அவங்களால. ஃபோனை காதிலே வச்சுட்டு இருக்காங்க. இதை வெளியில் உட்காந்து நடேசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவரும் இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். அட பாவி, ஒரு பொண்ணு ஃபோன் போட்டு பேசுது, ஒரு ரொமான்டிக்காக ஏதாவது பேசுகிறானான்னு பாரு. இப்போயும் அந்த மேஸ்திரி வேலையும் சாப்பாட்டையும் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் எங்கிட்ட கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஜோதி என்ன கேட்குறாங்க, நிலா இருக்காங்களா பக்கத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. இருக்காங்க, கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாரு. சரின்னு சொல்லிவிட்டு நிலாட்ட கொடுங்க, நான் நிலாட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. நிலாட்ட கொண்டு ஃபோனை கொடுக்குறாரு. நிலா உங்கள்கிட்ட பேசணுமா ஜோதி அப்படிங்கிறாங்க. நிலாட்ட ஜோதி பேசுகிறாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சேரன் நான் என்ன பேசினார் உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நல்லா பேசுனாங்க. என்ன அவர்கிட்ட பிடிச்ச ஒரே குணம், நல்ல குணம் அவர் எதையுமே மறைக்காமல் அவருக்கு மனசுக்கு பட்டதை அப்படியே ஓப்பனாக பேசுகிறாரு. அதுதான் சேரன்கிட்ட பிடிச்ச குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேரன் மாமா அவங்கள பிடிக்கலையா, குணம்தான் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஜோதி. அதுக்கப்புறம் இவங்க கேட்குறாங்க, சேரன் நான் மாதிரி உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் உண்மையிலே அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவரை நான் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ பேசுனதுக்கப்புறம் நான் ரொம்பவே அவரை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுதான் என்னுடைய ஆசையும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரி, நல்லபடியாக நடக்கும், நீங்கள் நினச்ச மாதிரியே எங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.